செயல்படுங்கள். நமக்கு ஒரு கவனம் அவசியம். நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும், ஆவிக்குரிய ஜீவியத்திலையும், மாம்சிக காரியங்களிலையும் யார் கவனமாய் நடக்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கவனத்தை, சாத்தானுடைய வேலையே என்ன அப்படின்னா, முதல் வேலை கவனத்தை சிதறடிக்க வேண்டும். சிலருடைய வேலையே என்னன்னா, நம்ம கவனமாய் இது பண்ணிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு பேச்சை கொடுத்து நம்மளுடைய கவனத்தை என்ன செஞ்சிருவாங்க, மாத்திடுவாங்க. இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்கு. உலகத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்போது நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் கேர்ஃபுல்லாக கவனித்து செயல்படுங்கள்னா என்ன அர்த்தம்? கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ ராஜ்யத்திற்கு போகிறதான நமக்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதய வாஞ்சைகள், நம்முடைய சிந்தனைகள், யோசனைகள், இவைகள் எல்லாம் நாம் யார் என்றும் எங்கே போகிறோம் என்பதையும் கவனித்து என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். ஏதோ மனசும் மாம்சமும் விரும்பின பிரகாரம் நாம் சிந்திக்கவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது, செயல்படவும் கூடாது. முதலாவது ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். கவனித்து நடந்தால் விபத்துக்கும் ஆபத்துக்கும் நாம் தப்புவிக்கப்படும். சில நேரங்களில் வாகனங்களில் போயிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டில் எங்கே தான் ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு தெரியாது. ஸ்பீட் பிரேக்கில் சில நேரத்தில் விட்டுருதோம். முன்னால் இருக்கிற எனக்கு ஒன்றும் செய்யாது, ஏன்னா நான் பெல்ட் போட்டிருக்கிறேன். பின்னால் இருக்கிறவங்க மேலே போயிட்டு கீழே என்ன செய்வாங்க, வருவாங்க. கொஞ்சம் மண்டையில் என்னது உள்ள. ஆனால் காரில் இருக்கிறதான அடிகள் சேதப்படுத்தாது. அப்போ கவனக்குறைவுகள், அது கவனக்குறைவுகள் என்று சொல்வதை பார்க்கலாம். முன்னால என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஸ்பீட் பிரேக் இருந்தால் அதில் ஒயிட் பெயிண்ட் என்ன செய்திருக்க வேண்டும், அடித்திருக்க வேண்டும். நம்ம நாட்டில் அதை சில இடங்களில் செய்கிறது இல்லை. ஆனாலும் நாம் கவனமாய் தான் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். கவனக்குறைவு வாழ்க்கையில பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும். தொழில் செய்தீங்களா, கவனமாச்சு, அதில் கண்ணும் கருத்துமா இருக்கும். வேலை செய்கிறீர்களா, அதில் கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஜாலியாக இருக்க வேண்டும், நன்றாய் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் வேலையில் எப்படி இருக்கணும் சொல்ல மாட்டேங்கிங்களே. நாங்கள் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் கிடைச்சிது, டெய்லி சம்பளம் கிடைச்சிருது, கிடைக்குங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஊழியத்தில் நானும் பாஸ்டருமாவும் கவனமாக இருக்கும். ஒரு விசுவாசி சபைக்கு வரலன்னா எங்களுடைய உள்ளங்கள் அங்கலாய்க்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க என்னமோ நினைச்சுக்கலாம். இல்லை, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறதான வேலைகளில், ப்ரோக்ராமில் நாங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் கவனமாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் கிருபையாய் சொல்லுதேன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிருபையாய் சொல்லுதேன். உங்கள் செல்லில் வாட்ஸ்அப் தவிர வேற எந்த ஆப்பு நீங்கள் ஏற்றாதீங்க. அது உங்களுக்கு ஆப்பு வச்சிடும். அது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஆப்பு வச்சிடும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இன்னும் என்னதெல்லாமோ இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடியதான காரியம். அதில் கவனமாக இருக்கணும். ஃபோன் காலில் கவனமாக இருக்கணும். பிறர் இடத்துல பேசுறதுல கவனமாக இருக்கணும். பிறர் இடத்துல பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். எல்லா வகையிலையும் நாம் கவனத்தோடு இருந்தால்தான் தேவ சித்தத்தை செய்து தேவ ராஜ்யம் செல்ல முடியும். கவனக்குறைவு வந்துவிட்டால் தேவ ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. கவனக்குறைவை ஏற்படுத்துகிறது சாத்தான். கவனக்குறைவை ஏற்படுத்துகிறது யாரு? சாத்தான். கடைசி நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், உங்களுடைய நாமத்தினால நான் பிசாசுகளை விரட்டினேன், உங்களுடைய நாமத்தினால நான் அந்நிய பாஷைகளை பேசினேன், உம்முடைய நாமத்தினால என்னென்ன காரியத்தை நான் செய்தேன் என்று சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார்,
நான் உன்னை என்ன செய்ய அறிய. ஏன்னா நீ கவனமா இல்லை. ஏனென்றால் நாம் எப்படி இல்லை, கவனமா இல்லை. நம்முடைய குடும்பத்தின் மேல நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் மேல நம்ம கவனமா இருக்கணும். எங்க பாஸ்டர் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, இல்ல பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கடா, கண்ணில் விளக்கண்ணை ஊத்திக்கிட்டே இருக்கணும். என்ன பிள்ளை வச்சிருக்க? அவங்களுக்கு 2 பெண் குழந்தை இருந்துச்சு. அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, சொல்லுறது தானே, 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிஞ்சு கொடுத்ததுக்காக இருப்போம். அவங்க சொல்லுவாங்க, இனி நான் ராஜாடா, இனி நான் யாரு சொல்ல மாட்டேங்கிங்களே. அப்போ நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவனமா என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்களை குறித்தும் கவனமா இருக்கணும். இந்த காலத்துல எந்த புத்துல என்ன பாம்பு இருக்கு, என்ன விளையாட்டு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. கவனக்குறைவு ஒரு பெரிய ஆபத்தை என்ன செய்யும், உண்டாக்கும். கவனத்தோடு கூட செயல்பட வேண்டும். படிக்கிறதுல கவனமா இருக்கணும், எழுதுகிறதுல கவனமா இருக்கணும், சிந்திக்கிறதுல கவனமா இருக்கணும், யோசிக்கிறதுல கவனமா இருக்கணும். இருதயத்தின் ஆழத்துல தேவனுடைய வசனத்தை போட போட நமக்கு கவனக்குறைவு வராது. கவனத்தை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. எது இருதயத்தின் ஆழத்துல என்னது இருக்கணும், வசனம் இருக்கும், ஜெபம் இருக்கும். ஜெபிக்கிறதுல கவனமா ஜெபம், வேதத்தை வாசிக்கிறதுல கவனமாய் ஜெபிக்கணும், விசுவாசத்துல கவனமா இருக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கிறதுல கவனமா இருக்கணும். எல்லா காரியங்களையும் கவனமா இருந்தால் ஆண்டவர் சொல்வார், ஒரு நோவாவை போல கர்த்தர் நம்மளை நீதிமான் என்று அழைப்பார். அல்லேலூயா. நோவா எப்படி இருந்தா, ரொம்ப கவனமா இருந்தா. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பரியாசம் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பரியாசம் பண்ணும்போது நோவா அதை கண்டுகிடவே இல்லை. என்னுடைய கவனம், என்னை அழைத்த, என்னை ரட்சித்த, எனக்காக இரத்தம் சிந்தின, என்னை மீட்டெடுத்த, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற அந்த யெகோவா தேவன் மேலே அவனுடைய கவனம் இருந்ததுனால கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவன் குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்தார், காப்பாற்றினார். அதே போல நாமும் கவனமா இருக்கும். வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். வேற யாரையும் நம்ம கவனிக்க வேண்டாம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் எப்படி நடந்தார், அவர் எப்படி போதித்தார், அவர் எவைகளெல்லாம் கவனித்தார், எவைகளில் எல்லாம் இயேசு பிதாவாகிய தேவனை மையமைப்படுத்தினார் என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை கவனித்து பார்க்கிறதான ஒரு அனுபவம் இருக்கா? சில இடங்கள்ல எழுதி போட்டிருப்பாங்க, கோ ஸ்லோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல வேகமா போனா ஏதோ ஒரு ஆபத்து என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. இயேசுவை யார் கவனித்து நடக்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே சுடர்களை போல பிரகாசம் அடைவார்கள். அல்லேலூயா. இயேசுவை கவனிக்க அவர்கள் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்வேன்னா, யோசேப்பு நன்றா என்னை கவனிக்க வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் கொடுத்த சொப்பனத்துல அவன் கவனமா இருந்தான். அவைகள் நிறைவேறக்கூடாதபடிக்கு பிசாசானவன் அவனுடைய குடும்பத்தை கொண்டே அவனை கலங்கடித்தான். கவனக்குறைவை என்ன செய்தான், ஏற்படுத்தாமா அவனுடைய குடும்பத்தை கொண்டே. யோசேப்பு அதுல ரொம்ப கவனம். முதலாவது அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய கவனத்தை சிதறடிக்கும்படியாக அவனுடைய வஸ்திரங்களை கலத்தி அவனுடைய பாங்கிணர்களை தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்டதன் அவனை ரூபன் வருவதற்கு முன்பதாக அவனை தூக்கி இஸ்மாயேலுடைய கரங்களில் என்ன செய்து விட்டார்கள், விற்று விட்டார்கள். அவனுடைய கவனக்குறைவு எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்க. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கும் போது நாம் கிறிஸ்துவை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. யாரை கவனிக்கணும்?
கிறிஸ்துவை என்ன செய்யணும்? கவனிக்கணும். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது அவன் நன்றாய் தான் வேலை செய்து கொண்டிருந்தான். போத்திபாருடைய வீட்டில் நன்றாய் வேலை செய்து கொண்டிருந்ததான அவனுடைய கவனத்தை குறைப்பதற்காக போத்திபாருடைய மனைவியிடத்துல சாத்தான் இறங்கிட்டான். இல்லாத காரியத்தை சொல்லி அவனை ஜெயில கொண்டு போய் போட்டாச்சு. அங்கே அவனுடைய கவனக்குறைவை நீக்கும்படியாக ஆண்டவர் அங்கேயும் அவனுக்கு அற்புதங்களை செய்தார். அவனுடைய வாயிலிருந்து புறக்கிறதான வார்த்தைகளை தேவன் கண்ணம் பண்ணி நிறைவேற்றி கொண்டிருந்தார். 2 வருஷம் அந்த பானபாத்திரக்காரன் என்ன செஞ்சிட்டான்? ஆரம்பிச்சான். அவன் வீட்டை விட்டு வெளியில போகும்போது 17 வயது. 13 வருடங்கள் அவனுடைய கவனத்தை சிதறடிக்கும்படி சாத்தான் பல உபாய தந்திரங்களை அவன் செய்து பார்த்தான். ஆனால் அவனுடைய கவனம் முழுவதும் தனக்கு தரிசனம் தந்த தேவனை நோக்கி அவன் பார்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சின்ன காரியங்கள் வந்த உடனே தேவனுடைய சமூகத்தில் முறுமுறுக்கிறவர்களாய், யாரிடத்தில் போக, அங்க போகவா இங்க போகவாங்கிற ஒரு அங்கலாய்ப்பு வருகிறது. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது இவ்வளவு காரியங்கள் நடந்த போதும் அவன் எங்கேயும் போகாமல் தனக்கு தரிசனம் கொடுத்த, சொப்பனம் கொடுத்த, அதை நிறைவேற்ற இவரால் தான் ஆகும் என்று அவரை மட்டும் கவனித்து பார்த்தார். லேலியா சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இல்லைல்ல. அவரை மட்டும் கவனித்து பார்த்ததுனால அந்நிய தேசத்தான் யோசேப்புக்கும் எகிப்துக்கும் சம்பந்தமே இல்லை. யோசேப்புக்கும் கானானுக்கு வேணா சம்பந்தமா இருக்கலாம், ஆனா யோசேப்புக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை, எகிப்துக்கும் சம்பந்தம் இல்லை, யோசேப்புக்கும் பார்வோனுக்கும் சம்பந்தம் இல்லை. யோசேப்புக்கும் யாக்கோபுக்கும் வேணா சம்பந்தம் இருக்கலாம், ஆனா யோசேப்புக்கும் பார்வோனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அவனுடைய பார்வை எல்லாம் நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும், இயேசுவை மட்டும் நோக்கி இருந்தது. யெகோவா தேவனை மட்டும் என்ன செய்தது? நோக்கி இருந்தது. ஆண்டவர் அவனை வெட்கப்படுத்தல, அவனை கைவிடல. சமயம் வந்தது, ஆண்டவரே அவனை உயர்த்த ஆரம்பிச்சார். பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். ஞானிகள் இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா, இவன் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறான்னா 17 வயசுல வீட்டை விட்டு வெளியில வந்துட்டானா இவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யாரு படிக்க வச்சிருப்பா? 17 வயசுனா மிஞ்சி போன ஒரு +2, அந்த காலத்துல PUC அப்படிதானே, அவ்வளவுதான். யூஜியோ பிஜியோ அங்க என்ன செய்யல, இல்ல. ஆனால் அவனுக்குள்ள ஒரே ஒரு கவனம் மட்டும் இருந்துச்சு. என்னை அழைத்த தேவன், என்னை நேசித்த தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன் மேல் என் கவனம் இருக்கிறபடியினால் இந்த கவனத்தை சிதறிப்பதற்கு எத்தனை பேர் எழுப்பினாலும் நான் இயேசுவை மட்டும் நோக்கி பார்ப்பேன். ஓ ரபர் அரபி ஷந்தூர் அரபி கபாலபா அரபி ஷந்தூர் அரபி கபாலபா. என் கண்கள் என் இயேசு ராஜாவை மட்டும் நோக்கி பார்க்கும். என் கண்கள் என் இயேசு ராஜாவை மட்டும் கவனமாய் நோக்கி பார்க்கும்போது என் முகத்தை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். நான் பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைவேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்களை வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லப்பட்டதான வசனத்திற்கு சான்றாக யோசேப்பு கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு துன்பங்கள் இல்லையா, துயரங்கள் இல்லையா, வேதனைகள் இல்லையா, வறுமை இல்லையா, ஆகாரம் இல்லாமல் அவன் இருந்தானா? எல்லாத்தையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஆனால் அவனுடைய கவனம், நினைக்கணும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறதான காரியம் அதுதான். உங்கள் வாழ்க்கையில் எதுவும் வரட்டும், எதுவும் நடக்கட்டும், ஆனால் உங்களுக்கு முன்பு நிற்கிறதான உங்களுடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும். யாரை நோக்கி இருக்க வேண்டும்? இயேசுவை நோக்கி. மற்றவங்க என்னமும் சொல்லிட்டு போட்டோம், let them say anything, அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லிட்டு போட்டோம். யோசேப்பு அதை குறித்து அவன் கவலைப்படலை. என்ன வேணாலும் சொல்லிட்டு போவான். இவன் தப்பு செய்யாமலையா செயலுக்கு வந்திருப்பான்? சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? யோசித்து பாருங்க. அதே போல இவனுடைய வாழ்க்கையில இவன் என்னெல்லாம் பண்ணணும், அதனால இதெல்லாம் அனுபவிக்கிறான் என்று உங்களை சொல்லியிருக்கலாம்.
இவைகளை அனுபவிக்கிறாள் என்று சொல்லியிருக்கலாம். அத்தனை கண்களுக்கு முன்பு யோசேப்பை போல உங்களுடைய கண்கள் பரம தேவனாகிய இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கட்டும். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஒரு நாள் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மகிமையான சாட்சியாக வந்து நிற்கும். அன்னைக்கு எத்தனை பேர் இகழ்ந்து பேசினார்களோ, நிந்தித்து பேசினார்களோ, அத்தனை பேர் உங்களுடைய பக்கத்தில் வந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. ஆகையால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறதன காரியம் என்னவென்றால், நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசுவை என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்கள். இயேசுவை என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்க. நாமும் நம்முடைய சந்ததியும் என்றென்றைக்கு நன்றாயிருக்க தேவ வார்த்தையை கவனிக்கணும். இன்னைக்கு அநேக வீட்டில் தேவனுடைய வார்த்தை இல்லை, அது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. தேவனுடைய வார்த்தை இருக்கும்னா நீங்கள் தாழ்மைப்படுவீங்க. தேவனுடைய வார்த்தை இருக்கும்னா யாரோடு சரியாக வேண்டுமோ சரியாவீங்க. தேவனுடைய வார்த்தை இருக்கும்னா உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் வராது. தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்றால் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க மோசே அழகாய் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு நல்ல வார்த்தையை. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நன்றா இருக்குமா. உன் பிள்ளைகள் நன்றா இருக்கணுமா, நீங்க நன்றா இருக்கணுமா. சிலர் சொல்வாங்க, நான் நல்லா இருந்த போதும், என் பிள்ளைகள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. இல்லை, அந்த எண்ணம் இருந்தால் நீங்களும் நல்லா இருக்க முடியாது, பிள்ளைகளும் நல்லா இருக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்கிறது, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ என்ன செய், கவனித்து கேள். ஆமா, ஆறான்ல இருக்கும்போது கவனித்து கேட்போம், வெளியில போகும்போது கவனித்து விட்டு விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து கேட்கணும். வாரம் வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்து என்ன செய்யணும். ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, இது அவங்களுக்கு தள்ளிட்டா ஆண்டவர் சொல்வாரு, அந்த ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு, உனக்கு இல்லை, நீயும் போன்ற. கவனித்து கேள். நம்முடைய சந்ததி நன்றாக இருக்கணும்னா, நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கணும்னா கொஞ்சம் லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், கவனித்து என்ன செய்யணும், கேட்கணும். காலையில வாசிக்கிறோம், தட 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 தடன்னு வாசிட்டு நேரம் இருக்கணும், நாலு இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. நிதானமா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். ஆமா, சில பிள்ளைகள் படிக்கும்போது அப்படியே ராமாயணம் போட்டு படிக்கும். வேத வசனத்தை அப்படி படிக்கக்கூடாது. வேத வசனத்தை வாசிக்கும் போது அதனுடைய காதலை என்ன செய்யணும், கேட்கணும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய காதுகளில் என்ன செய்யணும், கேட்கணும். அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய காதுகளில் கேட்டா நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததி மட்டுமல்ல, அந்த சந்ததி என்னென்றைக்கும் எப்படி இருக்குமா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் என்ன எப்படின்னா, அது எப்படி இருந்தா என்ன, என் கண்ணு பார்க்கவா போகுது. அவங்களுக்கு சொல்றேன், கண்ணு பார்க்கலையோ நாளைக்கு அந்த பிள்ளைகள் உங்களை சாபம் விடுவாங்க. பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எங்க அப்பா அம்மா ஒழுங்கா இருந்திருந்தா, எங்க அப்பா அம்மா எனக்காக ஜெர்மனி இருந்தா, எங்க அப்பா அம்மா எனக்காக வேத வசனத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா, எங்க அப்பா அம்மா என்னை வேதத்தின்படிக்கார நடத்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே. அவங்க மட்டும் பைபிளை வாசித்து ஜெர்மனிட்டு போயிட்டாங்க, என்னை அந்தோண்டு விட்டுட்டு போயிட்டாங்களே. அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய குடும்பத்தில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் யூ லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் போது
அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவை கவனிங்கள், தேவனுடைய வார்த்தையை கவனிங்கள், மற்றவர்கள் ஜெபிக்கிறதான அந்த ஜெபத்தை கவனிக்கணும். நம்ம எல்லாம் மற்றவங்களுக்கு இருக்கிற வீட்டை கவனிப்போம், மற்றவங்க கட்டிட்டு வர்றது சேரியை கவனிப்போம், மற்றவங்க போட்டிருக்க பேண்ட் ஷர்ட்டை கவனிப்போம், மற்றவங்க வர்ற வாகனத்தை கவனிப்போம், இதெல்லாம் கவனிப்போம். ஆனால் ஜெபத்தை கவனிக்கிறோமா? அவங்க பண்ணுகிற ஜெபத்துக்கு அந்த மேன்மை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒருத்தர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் அதை கவனிக்கல. அவங்க பண்ணுகிற ஜெபத்துக்கு அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுகிறதான அந்த வார்த்தைக்கு தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாருங்களா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவன் பிரதான ஆசாரியன் தான். இந்த சகோதரி ஒரு ஏழை சகோதரி தான். ஆனா அவ எதற்காக ஜெபிக்கிறா என்பதை அந்த பிரதான ஆசாரியன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஆலயத்தில் சில நேரங்களில் நீங்க எதற்காக ஜெபிக்கிறீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியின் தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற நான் கவனிக்கல, நீங்க கவனிக்கல, ஆனா யாரு கவனிக்கிறார்? ஆனா நாமும் ஒருவர் ஜெபத்தை இன்னொருவர் கவனிக்க வேண்டும். அங்க ஏலி அன்னாளுடைய ஜெபத்தை என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். நன்றா என்னை கேட்க வேண்டும், கவனியுங்கள். 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அவ சத்தமா ஜெபமல்ல, அவ சத்தமா என்ன செய்யல? ஜெபமல்ல. சங்கீதத்தின் பகுதியில் நான் சொன்னேன்ல, அவர் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்? கெஞ்சுகிறார். கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்? கெஞ்சி நிற்கிற. சத்தமா சொல்ல முடியல, தான் இருதயத்தில் இருக்கிறதான காரியத்தை சத்தமா சொல்ல முடியல. அப்படியே மௌனமா முழங்கால் இருந்து உதடு மட்டும் அசையுது. உதடு மட்டும் அசையும் போது அதை அந்த பிரதான ஆசாரியனாக ஏலி கவனித்துக்கிட்டு இருக்கிறான். கவனித்துட்டு முதல்ல அவளை கொஞ்சம் வித்தியாசமா பேசினான். ஆனா அவ சொல்றா, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நீர் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. முதலாவது ஜெபிக்கிறவங்க ஒன்ன புரிஞ்சுக்கிடணும். ஜெபிக்கிற நம்மளை குறித்து தவறுதலா பேசினாலும் நான் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பதை என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். வாயை உதடு மட்டும் அசைது ஏலி கவனித்துக் கொண்டு இருக்கிறார். கவனித்துக் கொண்டு இருக்கிற அந்த சன நேரமே ஆவியான தேவன் ஏலியின் இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. போகும்போது 1ஆம் அதிகாரம் 27, 26, 27வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சமாதானத்தோட வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? அப்போ பாருங்க, இந்த ஆலயத்தில் இங்கே ஜெபம்ன்றத ஒரு ஊழியக்காரனாக நான் கவனிப்பேன். கவனித்துட்டு போகும்போது நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. அன்னாளுக்கு என்ன வேண்டுதல் கேட்கப்பட்டது? குழந்தை இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. வெளியில சொல்ல முடியல, நிந்தை, அவமானம் எல்லாம். ஆனா ஹஸ்பண்ட் ரொம்ப நேசிக்கிறார். வெளியில சொல்ல முடியல, உதடு மட்டும் அசைது. அந்த இதை கவனிக்கணும். உதடு மட்டும் என்ன செய்யுது? அசைது. அந்த ஏலி அதை போ, சமாதானத்தோட போ, வேண்டுதல் கேட்கும். அன்னிலிருந்து 10வது மாசத்துல கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அதுக்கடுத்த 10வது மாசத்துல குழந்தை எங்க வந்துச்சு? சொல்ல மாட்டேங்கீங்களே. 1 வயசு முடிஞ்ச உடனே குழந்தை எங்க வந்துச்சு? ஆலயத்துக்கு வந்துட்டு. அந்த ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய கவனிச்சா, அந்த குழந்தை ஜெபத்தினால பெற்றெடுத்தபடியினால, உதடு அசைவனால பெற்றெடுத்து, வாக்கு தத்துவத்தின்படி யாரும் கொடுக்கப்பட்டதுனால, தான் முதல் பேர்ஷெபா வரைக்கும் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே அந்த சாமுவேலுடைய வார்த்தையை கவனித்தார்கள். சாமுவேலுடைய வார்த்தை என்ன செய்தார்கள்? ஜெபிக்கிற உங்களுடைய வாயை கவனித்து அதற்கு ஒரு நல்ல பதில் அது நிறைவேறும்போது உங்களுடைய சந்ததியின் வார்த்தையை கவனிப்பதற்கு ஒரு கூட்டம் எழும்ப போகுது.
அல்லேலூயா. ஒரு கூட்டம் என்ன செய்ய போகிறது? எழும்ப போகிறது. ஓ, இது யாரு? லாத்தி குளத்துல, இந்த தெருவில், இந்த கிராமத்துல, இந்த இடத்துல இருந்ததான இவர்களா? இவங்க பிள்ளையா? இவங்க பிள்ளை சொல்ற காரியம் இப்படி நடக்கிறதா? இவங்கள ஆண்டவர் இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா? இவங்க பெரிய பிரதமருக்கும் பெரிய இடத்துக்கும் வந்து ஒரு ஆலோசகரை வந்து நிற்கிறாங்களா? காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தில் வெளியில சொல்ல முடியாதபடிக்கு உன் குழந்தைகளுக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக உதடு மட்டும் அசைந்ததே, அந்த உதடின் அசைவை கர்த்தர் கவனித்து சந்ததியை வெளியரங்கமான ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சந்ததியை எங்கே கொண்டு வராரு? வெளியரங்கமான ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரார். ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா பெற்றோர்களாகிய வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு வரணும். எங்க வரணும்? நாங்க தான் வாரத்துக்கு ஒரு நாள் கர்த்தருடைய சந்நிதிக்கு வராம போதாதுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா? சொல்லுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா? போதாது. ஆண்டவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து முழங்கால் படிட்டு, பாஸ்டர் இருக்காங்களா, பாஸ்டர்மா இருக்காங்களா இல்லையோ, முழங்கால் படிட்டு நீங்கள் உங்களுடைய உதடின் அசைவை தேவ சமூகத்தில் அசைத்து விட்டு போனால் அந்த அசைவுக்கு உங்கள் சந்ததியை கொண்டே உலகத்தை அசைக்க கர்த்தர் நபர்களை எழுப்ப போகிறார். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் செய்ய போறார். அதற்கு நாம் கவனிக்கணும். கவனத்தோடு என்ன செய்யணும்? கவனத்தோடு என்ன செய்யணும்? இருக்கணும். நான் அடிக்கடி சொல்வேன், வாகனத்தில் ஒரு நட்டு போயிட்டுனா உடனே கவனிச்சு அந்த நட்டை போட்டாச்சுன்னா பெரிய செலவு என்ன செய்யாது? பெரிய செலவு என்ன செய்யாது? வராது. நட்டு தானே, கொஞ்சம் தானே சத்தம் கேட்கு, இன்னும் கொஞ்சம் கேட்கட்டுன்னா டாப்பாக கலந்துரும். போகும்போதே டாப்பாக என்ன செஞ்சிடும்? கலந்துடும். அப்புறம் பெரிய செலவு. சின்ன காரியம் தானே, இதற்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். பெரிய காரியம் வரும்போது ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, கவனித்துக்கிடுவோம் அப்படின்னா, பெரிய கவனம் வரும்போது, பெரிய காரியம் வரும்போது அந்த அலட்சிய போக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையை கெட்டு. அந்த வளர்ச்சியை போக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தேவன் கடந்த நாட்கள்ல எப்படி நம்ம நடத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனித்து பார்க்க. ஒண்ணு இல்லாம இருந்துச்சு. ஒண்ணு இல்லாம இருக்கும்போது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார, அதை என்னைக்கா கவனிச்சு பார்த்தீங்களா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை அத்தனையும் நினைத்து நினைத்து நான் ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்தது. ஆமென். நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அப்போ அந்த நன்மைகளை தினமும் நினைக்கணும். நன்மைகளை நாம் தினமும் என்ன செய்யணும்? நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சிலருக்கு நன்றி சொல்கிற இருதயமே இருக்காது. ஆமா, இவர் என்ன செஞ்சிட்டாரு. சில பிள்ளைகள் பெற்றோட்டத்தில் கேட்கும், இன்னும் செஞ்சுட்டியோ, நாளைக்கு முக்கில் ஒரு குத்து குத்திடணும். நீ என்ன செஞ்ச? அதுதான் அர்த்தம். அவங்க இவ்வளவு நாள் உனக்காக சகல நன்மைகளையும் செய்து இன்னைக்கு உன்னை ஆளாக்கி வைத்திருக்கிறார்களே, இது ஒரு பெரிய நன்மை அல்லவா? என் வாழ்க்கையில எங்க அம்மாவை பார்த்து நீங்க எனக்கு என்ன செய்தீங்கன்னு கேட்கறது எனக்கு நேரம் இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், எங்க அம்மா எனக்கு செய்து வைத்தது நல்ல ஸ்தோத்திர ஜெபம். அல்லேலூயா.
அந்த ஸ்தோத்திர ஜெபம்தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால என்னை இவ்வளவு பெரிய மனிதனாக நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆண்டவருடைய கிருபையினால 3 பிள்ளைகளும் என்கிட்ட இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கல. கேட்டா அதுக்கு பதில் வேற மாதிரி இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, உங்ககிட்ட பேசிட்டு தப்ப முடியுமான்னு. அது பிள்ளையா இருந்தாலும் அதான். எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சிகத்தின் பிரகாரமாக நாம் காரியங்களை செய்வதற்கு முன்பு ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக என்ன நிலைமையில இருந்தோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்ன நிலைமையில இருந்தோ அந்த நிலைமையில இருந்து கர்த்தர் இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரு, இவ்வளவு நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரு, இவ்வளவு கிருபையாய் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து நம்மை ஆளாக்கி வச்சிருக்கிறாரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லுதோமா? என்னைக்குமே நம்ம கண்கள் தராததை குறித்ததான பாரம்தான் இருக்குமே தவிர தந்ததுக்கு என்ன சொல்லாது, தந்ததுக்கு என்ன செய்யாது. தந்ததுக்கு ஆண்டோடைய சமூகத்தில் மனதார நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறாருங்க. நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நமக்கு என்னது தேவை என்பதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நம்ம போய் கேட்கணும். ஆனா அவர் அறிந்திருக்கிறார். எப்பவும் கொடுக்கணுங்கிறத என்ன செய்வார், அறிவார். அவருக்கு நல்ல நன்றி சொல். அப்பா, எனக்கு நல்ல வீடை தந்திர, நல்ல ஆலயத்தை தந்திர, நல்ல ஃபேனை தந்திர, நல்ல இன்வெர்டரை தந்திர, நல்ல விசுவாசிகளை தந்திர, நல்ல ஆண்களை தந்திர, நல்ல பெண்களை தந்திர. அப்படி நான் நன்றி சொல்லிட்டே இருக்கிறதுக்க நீங்கள் நிறையா கொண்டு வந்து கொடுக்க தான் போகிறீங்க. அல்லேலூயா. நான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். நல்ல காரை தந்திர, ஓட்டுவதற்கு நல்ல பலனை தந்திர, பேசுவதற்கு நல்ல மைக்கை தந்திர, நல்ல கீபோர்டை தந்திர அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவனும் சொல்லணும். ஆண்டவரே, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு நல்ல தந்திர, கீபோர்டு ரிப்பேராக இருக்கு, அதை ரிப்பேர் பார்க்கணுமே, அந்த எண்ணம் அவனுக்குள்ள வரணும். வராம வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் அந்த கீபோர்டை தூக்கி வச்சுட்டு போயிட்டான மறுபடியும் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. சொல்லணும், ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யணும். ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. சிலட்ட ஒரு 100 ரூபா கொடுத்தாச்சுன்னா இம்புட்டு தானே, வாயில உடனே வார்த்தை எப்படி வரும், இம்புட்டு தானே, அப்படின்னா எம்புட்டு தான் கொடுக்கணும். இம்புட்டு இப்பவும் போதும், அம்புட்டு அப்புறம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அம்புட்டை கர்த்தர் என்ன செய்ய, முதல்ல என்னைக்குமே நமக்கு ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் இருக்க வேண்டும். ஆண்டவர் தந்ததுக்காக மனதார ஒரு ஸ்தோத்திரம், மனதார நன்றி சொல்லிட்டே இருந்தா மறுநாள் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்தணுமோ அப்படி கர்த்தர் கிருபையா என்ன செய்வாரு, நடத்துவார். உங்க எல்லாரையும் காட்டிலையும் இல்லாமையிலிருந்து வந்தவன் தான் நான். உங்க எல்லாரையும் காட்டிலையும் என்னுடைய லைஃப் இங்க ஆரம்பிக்கும் போது பிரதர் சாமுவேல் பிரதருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்ட என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்நாட்கள்ல இருந்த என்னுடைய தாயார் நல்ல ஸ்தோத்திரம் பண்ண, நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் மனைவியும் ஸ்தோத்திரம் பண்ணா. அந்த ஸ்தோத்திரம் தான் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர் கைவிடல, இம்மட்டும் கிருபையாய் நடத்துகிறார். நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு சொன்னா எத்தனை பேரோ போயிட்டாங்க, எத்தனை பேரோ விலகி போயிட்டாங்க. ஆனா விலகாத பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு இந்த சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். லாத்தி குலத்துல 4 பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த சபை இவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று சொன்னால் இல்லாத நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்தார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, குடிக்க கஞ்சி இருக்காது. ஃபர்ஸ்ட் மட்டும் நீங்க தனியா கேட்டு பாருங்க. பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க காசு இருக்காது. ஆனா கடனுக்கு வாங்கி கொடுக்கலாம், அப்படி நாங்க வளர்க்கல. எந்த கடையிலும் சிட்டை போட்டு
மாசம் இவ்வளவு வாரத்துக்கு இருக்க அந்த கணக்கை போய் முடிக்கல. இருந்தா சாப்பிடும், இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா, எதற்காக சொல்றேன், என்னை ஆண்டவர் அப்படி நடத்திட்டு வந்திருக்கிறார். இல்லாத நேரத்தில் கர்த்தர் கிருபையா என்னை செஞ்சிருக்கிறார், நடத்திட்டு வந்திருக்கிறார். கிருபையா 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 கிருபையா. அதனால ஆண்டவருக்கு நான் சொல்ல முடியும், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை கவனித்து நடந்து ஆண்டவருக்கு நன்றி மட்டும் நீங்க மனதார சொல்லுவீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். பாடம் படிக்கிறது மட்டும் சொல்லிக் கொடுக்குறோம், வசனத்தை சொல்லிக் கொடுக்குறோமா? ஏசப்பாவை தேடு, சர்ச்சுக்கு போ, சர்ச்சில் போய் வேலையை செய், சர்ச்சில் உள்ளதான காரியத்தை பாரு, சொல்லிக் கொடுக்குறோமா? சொல்லிக் கொடுத்தா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சர்ச்சினுடைய காரியங்களை கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். வாசிங்களா ஒரு வசனத்தை கூட, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். பாருங்க, தலைமுறை தலைமுறையா எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்திருக்கு. நான் இப்படி இருந்தேன், உங்க பிள்ளைகிட்ட சொல்லணும், நான் இப்படி இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு, அதை நீங்க எடுத்து சொல்லும் போதுதான் அந்த பிள்ளைகளுக்கு உணர்வு. அதை என்ன செய்யணும், கவனிக்கணும். பிள்ளை கேட்டுட்டானு கடன் வாங்கி செய்யாதீங்க. சரிப்பா, உனக்கு அதுக்குரிய நேரம் வரும், கர்த்தர் தருவார், நீங்க ஜெபத்துல இருங்க. உங்க ஜெபம் உங்களுடைய பிள்ளைகளை தேவைகளை சந்திக்கும். அல்லேலூயா. அதனால என் அன்பு தேவனுடைய ஜனமே, கவனித்து பூர்வ நாட்களை சிந்திச்சு பாருங்க. உங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு, இதை நீங்க சிந்தித்து கவனித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் இறங்கி செய்ய போகிறது போல வேறொருவருக்கு செய்ய மாட்டார். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி கரையும் செலுத்தணும். நன்றி பலிகளை என்ன செய்யணும், ஏறெடுக்க வேண்டும். நன்றி பலிகளை ஏறெடுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம கனம் அடையணும், விவேகம் அடையணும், உயர்வடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? யாராவது நம்மளை கடைஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்க மேலே கோவப்படணும், அவங்கள கவனிக்கணும். அவங்கள என்ன செய்யணும், கவனிக்க. 2 வசனத்தை கூட வாசிங்க. நீதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கனமடைவார், யார் விவேகம் அடைவான் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 18வது வசனம், புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தை லட்சியம் அடைவான், கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். கடிந்து கொள்ளுதலை என்ன செய்யணும்? பாஸ்டர் ஏன் கடிஞ்சுக்கிட்டாரு, அவர்கிட்ட போய் நம்ம தர்க்கம் பண்ணுதாங்க. நீங்களாவது என்கிட்ட தர்க்கம் பண்ணுதீங்க, ஏன் ஆவிக்குரிய தகப்பனை நான் தர்க்கமே பண்ண முடியாது. ஆவிக்குரிய தகப்பனை தர்க்கமே என்ன செய்ய முடியாது. ஒரு சிலருக்கு தெரியும் ஏன் ஆவிக்குரிய தகப்பனை. இன்னைக்கு நான் அவரை ரொம்ப மதிப்பேன். எதிர்த்து நின்று ஒரு வார்த்தை நான் சொன்னது கிடையாது. ஆனா இங்க இருக்கிற சில ஆட்கள் எதிர்த்து என்னெல்லாம் சொல்லிருக்கீங்க தெரியுமா? கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். எதுக்கு ஆண்டவர் கடிந்து கொள்கிறார்? சும்மா கடிந்து கொள்ள மாட்டாரு. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். ஆண்டவர் இந்த அளவுக்கு என்னை ஒரு கணத்துக்குரிய ஒரு மனிதனாக வைத்திருக்கிறார்னா கடிந்து கொள்ளுதலை நான் தள்ளல, கடிந்து கொள்ளுதலை தள்ளல. அவருடைய வாயிலிருந்து கடினமான வார்த்தைகள் வந்த போதோ ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதை சமாளிக்க, அதை தாங்கிக் கொள்ள கர்த்தர் பலன் கொடுத்தார் அல்லவா? அந்த கடிந்து கொள்ளுதல் தான் என்னை இந்த கனமான இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அல்லேலூயா. 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில்,
மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீங்க கனமடையணும், விவேகமாய் நடக்கணும்னா உங்களுக்குரியவர்கள் கடிந்து கொள்ளும் போது ஒரு வார்த்தையும் பேச. அது அப்படி இல்லை இப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்காமல் ஒரு காரியத்தை நம்மை குறித்து என்ன செய்ய மாட்டார், கடிந்து கொள்ள மாட்டார். கொஞ்ச காலம்தான். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இருக்கும் வரைக்கும் என்னை கடிந்து கொண்டார். இப்ப யார் என்னை கடிந்து கொள்ள முடியும்? அந்த கடிந்து கொள்ளுதலின் ஞாபகம், நினைவு இன்னும் இருக்கிறபடியினால் நான் தவறு செய்யாதபடிக்கு கனமடைய அந்த வார்த்தைகள் என் காதலை துணித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு நாளைக்கு நான் உங்களை கடிந்து கொள்ள முடியும்? எவ்வளவு நாளைக்கு நான் உங்களுக்கு புத்திமதிகளை சொல்ல முடியும்? எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு உங்க கூட இருக்க முடியும்? முடியாது. எனக்கு ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற நாட்கள்ல எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதுக்கப்புறம் நீங்க பரிதவிக்க கூடாது. இருக்கும்போது அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டார் நீங்க கனம் அடைவீர்கள். நீங்க என்ன செய்வீர்கள்? வேண்டாம் அப்படின்னாச்சுன்னா சரி, அதுல எவ்வளவுதான் நஷ்டங்கள் வந்தாலும் வேண்டான்னு விட்டுரும். சில நேரங்களில் சில காரியங்களை கண்சாடையா விட்டுருவேன். ஏன்னா அவங்ககிட்ட சொன்ன கேட்க மாட்டாங்க, அதை காட்டிலையும் சொல்லாம இருப்பது மேல் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள வந்துடும். புத்திமதி சொல்றவங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்தாச்சு அப்படின்னா விட்டுறணும். அதுக்கப்புறம் முட்டி மோதி வந்து நிற்பாங்களா, அப்பவும் விட்டுறணும். அப்பவும் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்தில் வந்து அழுவாங்களா, அப்போ கர்த்தர் வேதத்தின் வாயிலாக வெளிப்படுத்துவார். சபையில ஊழியக்காரனை கொண்டு வெளிப்படுத்துவார். அல்லட்ட யாராவது ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். உங்க குடும்பம் கனம் அடைய வேண்டும் என்றால் கவனித்து நடக்கணுங்க. சும்மா மற்றவங்களை போல ஏன தானெல்லாம் போகக்கூடாது. போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. போக வேண்டாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பாருங்க, ஆண்டவரை கவனித்து பார்த்தா எல்லாமே சரியா தான் நடக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையே கவனித்து பார்க்கிறார், சும்மா இல்லை. அந்த வார்த்தையை எடுக்கும்போதே ஆண்டவரே என் வாயிலிருந்து வருத வார்த்தையெல்லாம் நீர் கவனிக்கிறீர, கவனித்து தான் என்னைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். கவனித்து தான் என்னை என்ன செய்கிறாரு? அவர் என்னை கவனிக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க நம்மளை பேசுறது நம்ம செய்கிறது யாரும் என்னை பார்க்கல, யாரும் என்னை கவனிக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் கவனிக்கிறாருங்க. மனுஷன் பார்க்கிறானோ பார்க்கலையோ, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை என்ன செய்கிறார்? அவர் பார்க்கிறார். அவர் பார்க்கிறார். வாசியுங்கள், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். நம்ம ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளும் போது யாரு கவனித்து கேட்கிறார்? சொல்லுங்க, யாரு நான் உங்க வீட்டில் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், யாரு கவனித்து கேட்கிறா? கர்த்தருக்கு. நீங்க இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்க வீட்டில் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் பேசுவேன். நீங்க சில நேரத்தில் இங்க வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறீங்க. அதை யார் கவனித்து கேட்கிறா? கர்த்தர் கவனித்து கேட்டு, கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களையும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் வந்து நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அதை கர்த்தர் கவனித்து அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். ஞாபக புஸ்தகத்தில் என்ன செய்வார்? வீட்டில் பேசும்போது, தொழிலில் பேசும்போது, ஜாலியாக பேசும்போது, எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? நமக்கு சில நேரத்தில் காது செவிடா போயிடும், ஆனால் அவருக்கு காது என்ன செய்யாது? காதை உண்டாக்கினவருக்கு ஒருபோதும் காது என்ன செய்யாது? சில நேரங்களில் ஏன்ட்ட சிலர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படியா அது என்னது அப்படின்னு நான் திருப்பி கேட்பேன். ஏன்னா அது கேட்கலன்னு அர்த்தம். அது என்ன செய்யல? கேட்கலன்னு அர்த்தம். சிலர் கூப்பிடுவாங்க, நான் பைபிள் வாசித்துக்கிட்டு இருந்தா யார் கூப்பிட்டாலும் எனக்கு காது கேட்காது. யார் கூப்பிட்டாலும் என்ன செய்ய? சில நேரத்தில் பாஸ்டமாவே முன்னால் ஒரு டம்ளர் காப்பி வச்சுட்டு போவாங்க, அதே எனக்கு முன்னால தான் இருக்கு, அதே எனக்கு தெரியாது. அந்த காப்பி பச்சை தண்ணியா ஆறிடும். அப்புறம் கூப்பிட்டு, ஏமா காப்பி ஆறிட்டுமானா 2 சத்தத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் சூடாக்கி என்ன செய்வாங்க?
கொடுப்பாங்க. எதற்காக இதை சொல்றேன்னா, ஆண்டவர் அதை கவனித்து கேட்கிறார். எவ்வளவு நேரம் கர்த்தரோடு கூட இருக்கிறோம். அந்த ஞாபக புஸ்தகத்துல நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதா? அந்த ஞாபக புஸ்தகத்துல நம்முடைய பேர் இருந்துச்சுன்னா நமக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார்? அதற்கு நாம் கவனமா இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கணும்? சொல்ல மாட்டேங்கல. நாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். உலகத்தான் எப்படி வேணாலும் வாழட்டும், உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் ஜீவிக்கட்டும், வாய்க்கு வந்த மாதிரி பேசட்டும், வாய்க்கு வந்த மாதிரி சிந்திக்கட்டும், இஷ்டம் போல வாழட்டும். நம்ம அப்படி இல்லை. நம்ம ஒரு கண்ட்ரோல் பர்சன். ஏன்னா நம்ம போறதையும் வாரதையும் கர்த்தர் கவனிக்கிறாரே இல்லையோ, உலகத்தில் இருக்கிற 1000 ஜனங்கள் நம்மளை என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். அவர்களுக்கு முன்பு வசனத்தை பிரதிபலிக்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க. ஒரே ஒரு தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றேன். வேணா எழுதி வச்சுக்கிடுங்க, சீக்கிரமா நிறைவேறும். என்ன அப்படின்னா, கவனத்தோடு நீங்க நடந்தீங்கன்னா சீக்கிரமாய் கனமடைந்து உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அந்த கவன குறைவை சிதறடிக்கிறதான பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கும்படி கர்த்தரிலும் அவருடைய சத்தத்தின் வல்லமையிலையும் நாளுக்கு நாள் நீங்கள் பலப்பட வேண்டும். நாளுக்கு நாள் நீங்க பலப்படும் போது, நான் உங்களுக்கு சம்பவத்தை சொல்லிட்டேன். யோசேப்பை உங்களுக்கு முன்னால வச்சுட்டேன். அவனை கவன குறைவுள்ளவனாய் மாற்றும்படி சாத்தான் எத்தனையோ திருப்பு முயற்சித்தான். ஆனா அவனை கவன குறைவாய் மாற்ற முடியல. அவனுடைய கவனம் முழுவதும் யெகோவா தேவன் மேலே இருந்தது. யெகோவா தேவன் மேலே இருந்தபடியினால அவன் 30 ஆண்டுகள் கழித்து, அவனுடைய பிறப்பிலிருந்து 30 ஆண்டுகள் கழித்து 80 வருஷம் அவன் அசைக்க முடியாத ஒரு கணத்தை உடையவனாயிருந்தான். அதே போல நீங்களும் நானும் கணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கவனித்து பார்க்கக்கூடிய இயேசுவை கவனித்து நம்முடைய ஓட்டத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் பொறுமையாய் நம்முடைய ட்ராக்ல நாம் கவனமாய் போய்கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்தை எவளும் குறுக்கே வந்து தடுக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். முழங்கால் படிடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணியுங்கள். தேவ சமூகத்துல தன்னை அர்ப்பணியுங்கள். தேவ சமூகத்துல தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்துல தன்னை ஊற்றி, சங்கீதத்தின் பகுதியிலே நான் உங்களுக்கு சொன்னமில்லவா, கூப்பிடுகிற, கெஞ்சுகிற, ஊற்றுகிற, அறிக்கையிடுகிற அந்த பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அதே போல இப்பொழுது கவனமாய் கேர்ஃபுல்லாய் நடக்க நீங்க ஆண்டவருடைய கரத்துல உங்களை பூரணமா ஒப்பு கொடுத்துச்சா, உங்களை சாத்தான் இப்படி அப்படி அசைச்சு பாப்பா. சில நேரங்களில் சாத்தான் சொல்வா, ஏ பாரு பாஸ்டரே உன் மேலதான், என்னை குறித்தே தவறுதலாய் சொல்லி சாத்தான் உங்களை அசைத்து பார்ப்பான். ஆனால் நீங்கள் அசையப்படாமல் இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கும். எந்த சூழ்நிலையும் நீங்கள் அசைக்கப்படாமல், சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ ஆண்டவரை நீங்க முன்னால வச்சுட்டீங்க, அவரை தான் கவனமா பார்க்குறீங்கன்னா உங்களை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எவளும் அசைக்க முடியாது. நங்கூரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. நங்கூரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. அதற்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசுவே எங்களுக்கு இரக்கம் செய்யும் தேவனையே என் கண்கள் நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு இரக்கம் செய்யும் தேவனையே நான் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் இறங்குவார், அவர் எனக்கு இரக்கம் செய்வார். நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபையும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கவன குறைவை கொண்டு வருகிறதான சாத்தானை இனங்கண்டு சூழ்நிலைமைகளை அறிந்து
ஜெயிப்பதற்குரிய பலனை, ஜெயிப்பதற்குரியதான வல்லமையை, பரிசுத்தாவின் நிறைவை தேவன் அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஒரு சிறிய கவனக்குறைவு எவ்வளவு பெரிய விபத்தையும் ஆபத்தையும் ஆசீர்வாத இழப்பையும் ஆண்டவரே கொண்டு வரும் என்பதை நாங்கள் அறிந்து அவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் இருக்க வேதத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களைப் போல நாங்கள் உம்மை கவனித்து எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாங்கள் சீராய் ஓடி ஆண்டவரே அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை, கனத்தை, விவேகத்தை, ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள பரலோகத்தின் தேவன் எனக்கும் எங்களுக்கு நீர் உதவி செய்தார். கிருபை கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கவனத்தோடு நடக்கும்போது ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது சீக்கிரமாக எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபை கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. எல்லாரும்